பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். தேவ கிருபையினால் உங்களை முத்திர மோதிரமாக வைப்பேன்னு செருபாபேலுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்த ஆண்டவர் யாரையெல்லாம் முத்திர மோதிரத்திற்கு அடையாளமான அதிகாரம் தந்து தேவன் நடத்தியிருக்கிறார் என்பதை தான் இந்த முறை சிலருடைய வாழ்க்கையை வைத்து நாம் பார்த்தோம். அப்படி பார்க்கும்போது இன்னும் ஒரு செய்தி, 3 வாலிபர்களை கர்த்தர் அதிகாரத்தில் வைத்து உயர்த்தியிருக்கிறார். 3 வாலிபர்கள். தானியேல் 3ஆம் அதிகாரம் 30வது வசனம். பின்பு ராஜா சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான். ராஜா 3 பேரை அதிகாரத்தில் அங்கே இருந்த எல்லாரை விட உயரத்தில், அதாவது அதிகாரம் கொடுத்து ராஜாவே உயர்த்தியிருக்கிறார். பொதுவாக மனுஷன் உயர்த்தினால் மனுஷன் தள்ளப்படுவான். யாரால் உயர்த்துகிறாங்க? நாள் வரும்போது தள்ளிடுவாங்க. ஆனால் தேவன் உயர்த்தினால் யாரையும் தள்ள மாட்டார். ஆனால் எப்போ தள்ளுவார் தெரியுமா? தாழ்மை இல்லாமல் பெருமை இருந்தால் அவங்க தள்ளப்படுவாங்க. வேதத்தில் ஆதாரம் இருக்கிறது. அப்போ இங்கே அந்த 3 வாலிபர்கள் யார் அப்படின்னா, இவங்க ஒரு யூதர்கள், எபிரேய வாலிபர்கள். எங்கே இருக்காங்க? பாபிலோன் தேசத்தில் இருக்காங்க. இதெல்லாம் நாம் தானியேலில் படிக்கிறோம். இது சத்தியம். பாபிலோன் தேசத்தில் அடிமையாய் கொண்டு போகப்பட்டவர்கள். இந்த சூழ்நிலையில் என்ன நடக்குது அப்படின்னா, 2ஆம் அதிகாரம் அல்லது 3ஆம் அதிகாரம் பார்த்திங்கன்னா, அங்கே ஒரு ராஜா பேர் சொல்லப்பட்டுக்கு நேபுகாத் நேச்சார். இதெல்லாம் வரலாற்று உண்மைகள். பாபிலோன் தேசம், அந்த இடத்துல நேபுகாத் நேச்சார். அப்போ இந்த வேதம் எவ்வளோ உண்மை பாருங்கள். இது சரித்திர புத்தகம். இது உண்மையான தேவன் இருக்கிறத அப்படியே எழுதி வச்சிருக்க கட்டுக்கதை அல்ல. பாபிலோன் அந்த இடத்துல இவங்க சிறையாக கொண்டு போகப்பட்டிருக்காங்க. 3ஆம் அதிகாரத்தின் 8லிருந்து 12 வரைக்கும் பார்த்திங்கன்னா, ஒரு கூட்டம் சேர்ந்துக்கிட்டு இந்த 3 பேர் மேலே குற்றம் சாட்டுறாங்க. ஏன் அப்படின்னா, ராஜா ஒரு சிலையை வணங்குறார், பெரிய சிலையை வணங்குறார், செய்கிறார். அந்த சிலையை வணங்கணும். யார்? அந்த இடத்துல இருக்கிற அத்தனை பேரும், யாராக இருந்தாலும் அத்தனை பேரும் அங்கே அந்த ராஜா நிறுத்தின சிலையை வணங்கணும். மேளம் அடிப்பாங்க, நாதஸ்வரம் ஊதுவாங்க, அவங்க முறைப்படி எல்லாம் பண்ணுவாங்க. அப்படியே கீழே விழுந்து வணங்கணும் எல்லாரும். ஆனால் இந்த 3 பேர் அதுக்கு செய்ய மாட்டாங்க. ஏன்? இவர்கள் யெகோவா தேவனை நம்பினவங்க, உண்மை தெய்வத்தை நம்பினவங்க. இதை அவங்க படிச்சிக்கல, தெரியாது அவங்களுக்கு. சிறு வயதிலிருந்து இதை அவங்களுக்கு கற்பிக்கப்படலை. தேவன் எதை விரும்புகிறாருன்னு அவங்களுக்கு தெரியும். அந்நிய தேசத்துக்கு போனால் கூட அவங்களோட சேரலை. இன்றைக்கி நிறைய பேர் நல்லா அறிந்திருப்பாங்க. யார் கூட பழகிறாங்க, அவங்க பழக்கத்தை கற்றுக்குவாங்க. கடவுளுக்கு விரோதமான காரியம்னு தெரிஞ்சு கூட அதில் போய் அப்படியே பழகுவாங்க. அது எவ்வளோ பெரிய ஆபத்து தெரியுமா? இந்த 3 பேர் அதற்கு உட்படவில்லை. அப்போ அங்கே இருக்கிறவங்க குற்றப்படுத்துகிறாங்க. ஐயா, 3 பேரை உயர்த்தி வச்சிங்களே, அந்த 3 பேரும் உங்கள் வார்த்தையை மதிக்கலை. 3 பேரும் நீங்கள் உங்களை மதிக்கிறவங்களா இருந்தால் நீங்கள் தானே உயர்த்துனீங்க. எல்லாருக்கும் முன்னாடி அதிகாரத்தில் நீங்கள் தானே அவங்கள வச்சிங்க. நீங்கள் சொல்கிற வார்த்தையை தானே அவங்க கேட்கணும். ஆனால் அவங்க வார்த்தையை கேட்கலை. நாங்கள்லாம் வணங்கணும். அந்த 3 பேர் மட்டும் எப்படி குற்றப்படுத்துவது தேவன் அல்ல, சாத்தான் பாருங்க குற்றப்படுத்துகிறாங்க. இந்த குற்றப்படுத்தப்பட்ட நிலையிலும் இவங்க பயந்து போகலை. ஐயா, நீதிக்கு தலை வணங்கணும், அநீதிக்கு பயப்படவே கூடாது. அது என்ன வந்தாலும் சரி, பயப்படவே கூடாது. 16, 17, 18 வசனம் பாருங்கள். இந்த 3 பேரும் தைரியமாக இருக்கிறாங்க. தீமைக்கு தான் பயப்படணும். நீ தீமை செய்தால் பயந்துரு. வேறு தப்பு பண்ணால் தான் பயப்படணும். தப்பு செய்யலைன்னா பயப்படக்கூடாது. கடவுளை முன்ன வைக்கணும்.
தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்காக வைராக்கியமாக இருக்கணும், வைராக்கியமாக இருக்கணும், தைரியமாக இருக்கணும். சரி, என்ன தைரியம்? இப்போ இந்த விஷயம் ராஜா கிட்ட சொல்லப்படுது. ராஜா சொல்கிறார், ஏன்பா இப்போ மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்குது, விழுந்து வணங்குங்க. இல்லைன்னா அந்த அக்கினி எப்படி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, 7 மடங்காக மாற்றப்படும், உங்கள் உயிர் ஆபத்தாக மாறிடும். எனக்கு அந்த உரிமை இருக்குது. அப்படி சொன்னப்பட்ட போது தைரியமாக அவங்க சொன்ன வார்த்தை பாருங்க, அந்த வசனம், என் கைக்கு உங்களை தப்பு விற்கிறவர் யாருப்பா? 3 பேரையும் பார்த்து. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்பு விற்க வல்லவராக இருக்கிறார். நீ நிறுத்தின சிலையை நாங்கள் வணங்குறோங்கிற அவசியம் இல்லை. என் தேவன் உயிர் உள்ளவர், என் தேவன் உயிரோடு இருக்கிறார். அவரை விட வேறு யாரையும் நாங்கள் வணங்க மாட்டோம், வழிபட மாட்டோம். அப்படி நீ அந்த அக்கினி சூளையை அதிகமாக்கினா கூட அதிலிருந்து நீங்களாக்கி என் தேவனே எங்களை விடுவிப்பார். ராஜாவே, இது உமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒருவேளை எங்கள் தெய்வம் எங்களை விடுவிக்காவிட்டாலும் நீ நிறுத்தின பொற்சிலையை நாங்கள் வணங்க போவது இல்லை. ராஜாவே, இது உமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். ராஜாவுக்கே சவால் விடுறாங்க. தேவ பிள்ளைகள் தைரியமாக இருக்கக்கூடியவங்க. இப்போ ராஜா அமைதியாக இருப்பாரா? இப்படி அவருடைய ஆட்சிக்குள்ளே இருந்து அவரால் உயர்த்தப்பட்ட மனுஷர்கள் இப்படி தைரியமாக வைராக்கியமாக நிற்கும்போது ராஜா அமைதியாக இருப்பாரா? பயங்கர கோபம் வந்துச்சு, கடும் கோபம் வந்தது, முகமெல்லாம் வேறுபட்டது. என்ன உத்தரவு கொடுக்குறார் தெரியுமா? இப்போ இருக்கிற நெருப்பின் அளவை, அக்கினி அளவை 7 மடங்கு, இப்போ இருக்கிறதே முடியல, அவ்வளவு அந்த அக்கினி சூளை போல் அப்படியே எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. 7 மடங்கு பண்ணால் எப்படி இருக்கும்? அதை பற்றி இவங்களுக்கு அலறவே இல்லை. ராஜா அந்த மூர்க்க வெறி கொண்டு கோபம் அடைந்து அவர் சொல்கிறார். ஆனால் ராஜாவுக்கு அதிர்ச்சி என்ன அப்படின்னா, ராஜாவுக்கு அதிர்ச்சி என்ன தெரியுமா? 3 பேரும் நெருப்புக்குள்ளே உலாவுறாங்க. தூக்கி கொண்டு போனவங்க செத்து போயிட்டாங்க, இந்த 3 பேரும் உலாவுறாங்க. அங்கே தேவ சாயலுடைய தேவ மனுஷன், தேவன் அங்கே இருக்கிறார். அவர் ராஜாவுக்கே அதிர்ச்சி ஆயிடுச்சு. உடனே ராஜா சொன்னான், அவங்கள வெளியில் அழைத்து, நடுவிலிருந்து வெளியே வந்த பிறகு ஒரு ஆபத்தும் இல்லாததுனால முடிவு என்னாச்சு தெரியுமா? ராஜா அறிக்கை பண்ணுகிறார். நான் சொல்கிற வார்த்தையை கவனிங்க. இந்த 3 பேருடைய தெய்வம்தான் உண்மையான தெய்வம். இதற்கு விரோதமாக யாரும் பேசவும் கூடாது, அசையக்கூட கூடாது. இல்லைன்னா நீங்களும் இல்லாத போயிடுவீங்க, உங்கள் வீடு இல்லாத போயிடும் என்ற வைராக்கியமாக தீர்மானிக்கப்பட்ட சொல்கிறார். அதில் கரெக்ட் அதிகமாக சொல்கிற வார்த்தை என்ன? இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் ஒருவரும் இல்லை. இந்த 3 வாலிபருடைய தேவன்தான் உண்மையான தேவன். ஆனால் நேபுகாத்நேச்சாரியார் வேறு தெய்வத்தை நம்புகிறவர். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் எப்படி மாற்றினார் பாருங்க. அதனால் இந்த பாபிலோன் தேசத்தில் இந்த 3 பேரையும் ராஜா உயர்த்தினான். உயர்வு வேண்டுமா? தாழ்மை நிலை மறையணுமா? எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தர் முத்திர மோதிரமாக வைக்கணுமா? ஆசீர்வதிக்கணுமா? 3 வாலிபர்களைப் போல தீமைக்கு உட்படாதீங்க. மற்றவன் குடிக்கிறது போல் குடிக்காதீங்க, மற்றவன் திருடுறது போல் திருடாதீங்க, மற்றவங்க பொய் சொல்கிறது போல் பொய் சொல்லாதீங்க, மற்றவங்க தவறாக வாழ்வது போல் வாழாதீங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளை சாட்சியாக வைராக்கியமாக நில்லுங்க. உங்கள் தேவனை நீங்கள் நிரூபித்து காட்டுவீங்க. உங்கள் மூலம் கர்த்தருடைய நாம மகிமைப்படும். அது நிமித்தம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தெளிவாக வாழுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.